ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நாங்க உங்க ட்ரைனிங் ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எஸ் மாஸ்டர். ஆமா, இந்த விக்கி எங்க போனா? அவன் இன்னும் இங்க வரவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவன் கிளாஸுக்கு லேட்டா தான் வரும். இன்னைக்கு நான் கொடுக்க போற பனிஷ்மெண்ட்ல இனிமே அவன் கிளாஸுக்கு லேட்டா வரவே மாட்டான். விக்கி! மாஸ்டர், அவன் வந்துட்டான். ஓடுங்க. விக்கி, விக்கி அப்படியே நில்லு. இல்லைன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். சாரி மாஸ்டர், கால் வழுக்குனதுனால என்னால கண்ட்ரோல்ல வர முடியல. காலெல்லாம் வழுக்கல, நீ வேணும்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி குடும்பத்தனத்தை நீ முன்னாடியே பண்ணிருக்க எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து நான் உனக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட்ல நீ வந்து மோட்டு பத்லு, ஹிம் நரேஷ் உங்களை உடனடியா வர சொன்னாரு. ஏதோ அர்ஜென்ட் வேலையா? ஓகே மாஸ்டர், நாங்க போறோம். இப்ப நீ எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நாங்க வந்து உன்னை கவனிக்கிறோம். மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாஸ்டர். குட் மார்னிங் மாஸ்டர் ஹிம் நரேஷ். வாங்க மோட்டு பத்லு, வாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க இதை மறுக்கவே. மாஸ்டர், நீங்க உத்தரவு கொடுங்க. உங்களுக்காக நாங்க எங்க உயிரையும் படைய வைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆமா மாஸ்டர், நீங்க ஒரே ஒரு தடவை கிட்ட கொடுத்து பாருங்க. இந்த உலகத்துல உங்களுக்காக செய்ய முடியாத எந்த ஒரு வேலையும் கிடையவே கிடையாது சார். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஜோம்ஜோமோட ராஜா பானு பிரதாப் எங்க போனாருன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே அவரை காணோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவரோட மகனான உமர் விக்ரம் பிரதாப் அரண்மனைக்கு வரலன்னா அவருடைய அங்கிள் பிரதாப் ராஜ சிம்மாசனத்துல உட்கார வச்சிருவாங்க. எங்களை நீங்க சிம்மாசனத்துல உட்கார சொல்றீங்களா? சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லுங்க. விக்ரம் பிரதாப்ப அரண்மனை வரைக்கும் கொண்டு போய் விடணும். சரி, கொண்டு போய் விட்டுறோம். உடனே பிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறோம். ஏன் ரோடு வழியா கூட நீங்க போக கூடாது. ஏன்னா விக்ரம் அங்க வர்றத அவரோட அங்கிள் கொஞ்சமும் விரும்பல. அவ தனக்கே ராஜாபிஷேகத்தை நடத்தி தானே ராஜாவாகணும்னு திட்டம் போட்டு, அதனால அவ வழி எல்லாத்திலயும் அவளோட ஆட்களை வச்சிருப்பான். விக்ரம் பிரதாப்போட உயிருக்கு ஆபத்து. அவரை நீங்க எப்படியாவது வேற ஒரு வழியா உள்ள கொண்டு போயாகணும். அந்த வழி யாருக்குமே தெரிஞ்சிருக்க கூடாது. நான் நம்ம நகரத்தை தாண்டி ஒரு பாலைவனம் இருக்குல்ல, அங்க வரைக்கும் அவரை கூட்டிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன். அதுக்கப்புறம் எப்படி போகணுங்கிறத நான் சொல்றேன். ஆனா அது ரொம்ப ஆபத்தான. மாஸ்டர், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்க உயிரையே கொடுப்போம்னு இப்பதானே உங்ககிட்ட நாங்க சொன்னோம். விக்ரம் பிரதாப் எங்கதான் இருக்காரு? நாங்க அவரை எங்க இருந்து பிக்கப் பண்ணணும்? அவர் இங்கதான் இருக்காரு. யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல. குமார் விக்ரம் பிரதாப், கம் இன் ப்ளீஸ். இவனை பொறுத்துக்கவே முடியாது. மாஸ்டர், இவன் கண்டிப்பா இளவரசனா இருக்கவே முடியாது. இவன் முகத்தை பாருங்க. அவனை நல்லா உன்னிப்பா கண்ணாடி போட்டு விரிஞ்சு பாருங்க. கோயம்பேடுல கொத்தவரங்க விக்கிற மாதிரி இருக்கா. இவனா இளவரசன்? பார்த்தா அப்படி தெரியலையே. இவன் இளவரசனே கிடையாது. இளவரசனுக்கு பல்லக்கு தூக்குவானா அவன மாதிரி இருக்கா. மாஸ்டர் மோட்டு, உங்களுக்கே என்ன பார்த்தா இவ்வளவு பயம்? எனக்கு 10 வயசு தான் ஆகுது. நான் ஒரு சின்ன குழந்தை. சின்ன குழந்தையா? நீ எல்லாம் பூதத்தோட குழந்தைடா. என்ன வேணா சொல்லிக்கடா. ஆனா ஒண்ணு குழந்தை மட்டும் சொல்ல வர தாங்க முடியல. மோட்டு, இது அநியாயம். இப்பதான் நான் சொன்னதை செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தேன். உன்னை தவிர என்னால வேற யாரையும் நம்ப முடியல. உன் கூட தான் இவன் சேஃபா இருப்பான். அது எல்லாமே கரெக்ட் தான் மாஸ்டர். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இவன் கூட இருந்தா நாங்க தான் சேஃபா இருக்க மாட்டோம். சரி, நீங்க சொல்றதுனால நாங்க எதுவா இருந்தாலும் செய்யறோம். உங்களுடைய கட்டளையை நாங்க கண்டிப்பா ஏத்து நடப்போம். இவனை பாதுகாப்பா கொண்டு போய் அரண்மனை வரைக்கும் விட்டுட்டு நாங்க வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அங்க போறதுக்கான மேப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உமர் விக்ரம் பிரதாப், இவங்களுக்கு நீ
ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாது, புரியுதா? சரி மாஸ்டர். மாஸ்டர் மோட்டு, இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஆமா, கையில என்ன இருக்கு? ஆரம்பிச்சுட்டாரு. பாத்தீங்களா மாஸ்டர் ஹிம் நரேஷ், இப்படித்தான் இவன் வழிகளை எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே வருவா. மாஸ்டர் பக்லு, மாஸ்டர் ஹிம் நரேஷ் என்ன சொன்னாரு? அதிக தொல்லை கொடுக்க கூடாது அப்படின்னா நான் கொஞ்சமா தொல்லை கொடுக்கலாம் இல்லையா? இல்லன்னா நம்ம பயணத்துல இன்ட்ரெஸ்டே இருக்காது. மாஸ்டர் மோட்டு, ஒரு சின்ன பூச்சிக்கு போய் பயந்துட்டீங்க, அப்ப அக்குமாவை எப்படி தோக்கடிப்பீங்க? அவன் ஒரு பயங்கரமான ஆளாச்சே. மகாராஜா பானு பிரதாப் வாழ்க. யார் அது? சேனாதிபதியா? அக்குமா என்னை இங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மகாராஜா, நான் 30 வருஷமா இந்த அரண்மனையில இருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். எங்க எங்க என்ன இருக்கு, எங்கெல்லாம் ஒளிச்சு வைக்க முடியும்னு. மகாராஜா, நம்மளுடைய மந்திரிகளும் வீரர்களும் பயந்து போய் அக்குமாக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க விடுதலையானதும் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்காக எவ்வளவு அவசரம்? கொஞ்ச நாளைக்கு எங்கேயே இருந்துட்டு நேர்மை அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா உங்க நேர்மையை ஏற்றுக்காலமா நீங்க காட்டியிருக்கணும். அவங்களை விட்டுடு. ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் நீ என்ன ஏமாத்தலையா? சொல்லு. ஏமாத்திருக்க. என்னுடைய அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா மகாராஜாவை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்திருக்கல, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நீதான் எல்லாரையும் ஏமாத்திருக்க அக்குமா. நீ ஒரு தூரத்து உறவுக்காரன். எங்க அப்பா தான் உன்னை வளர்த்து ஆளாக்கிருக்காரு. உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாரு. எதுவுமே கொடுக்கல. எனக்கு ராஜ சிம்மாசனம் தானே வேணும். எனக்கு எங்கெல்லாம் மந்திர சக்தி நிறைஞ்சிருக்குதோ அந்த இடத்தை பத்தி உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதோட நீங்க அது எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கீங்க. ஆனா அதை பயன்படுத்துறதே கிடையாது. நீ அதுக்கு தகுதி இல்லாதவன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தது. நீ உண்மை பேசக்கூடிய மருந்த திருட்டுத்தனமா எனக்கு கொடுத்து எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மந்திர சக்திகள் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கைது பண்ணிட்டு எல்லா மந்திர சக்தியும் அடைய நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. அது எல்லாம் தேவையில்லை. இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. ஓர் சக்தி. அது உன்னுடைய மகன் குவர் விக்ரம் பிரதாப் கிட்ட இருக்கு. எந்த ஒரு காயத்தையும் உடனடியா சரி பண்ற சக்தி. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, குவர் விக்ரம் பிரதாப் அவனை தொட்டாலே போதும், அவனை அவன் குணமாக்கிடுவான். எனக்கு அந்த சக்திகள் வேணும். ஆமா, ஒரு முறை அந்த குவரை சந்திச்சாலே போதும். அவனை உன்னால சந்திக்க முடியாது. உன்னோட பிரின்ஸ் இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. இப்ப அவங்கிட்ட இருக்க சக்தியையும் நான் பறிச்சிட போறேன். அதுக்கப்புறம் எனக்கு வெற்றியோ வெற்றிதான். இந்த உலகத்துக்கு நான் தான் ஆட்டி படைப்பேன். சரிங்க மகாராஜா, இப்ப நான் கிளம்புறேன். குவர் விக்ரம் பிரதாப்ப நான் வரவேற்கணும் இல்லையா? பெரிய ஏற்பாடுகளை செய்யணுமே. வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துக்கோ. நான் சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு அதுக்கப்புறம் என் மேல குறை சொல்ல கூடாது, புரிஞ்சுதா? என்ன விட்டுடு. வேண்டாம், அவனை விட்டுடு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா அவனை தயவு செய்து விட்டுடு. நாம விக்கிய கட்டி எடுத்துட்டு போலாமாடா? அப்பதான் நம்ம பயணமும் ரொம்ப நிம்மதியா இருக்கும்டா. மோட்டு, அவன் ஒரு ராஜகுமாரன், அதை நீ மறந்துடாத. அவன் ஒரு பிரின்ஸ். இன்னில இருந்து நீ அவனுக்கு மரியாதை
கொடுத்து தான் பேசணும். அப்புறம் இளவரசர் விக்ரம் பிரதாப் தான் அவரை கூப்பிடணும். என்னடா என் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு. எவனை அடிக்கிறதுக்கு என் மனசு துடிக்குதோ அவனை போய் பிரின்ஸ்னு சொல்லி மரியாதையா பேசணுமோ? சரி வா, அவன் நமக்காக வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கமான், நாம போய் பார்க்கலாம். ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பான். மோட்டு, நிஜமாவே நாம பண்ண போற பயணம் ரொம்ப என்ஜாயபிளா இருக்க போகுது. என்னடா இது, ஆரம்பமே இப்படி இருக்கே. மோட்டு, எது நடந்தாலும் ஏற்கையே விட்டுறாத, சொல்றதை கேளு. பேக விட்டாலும் சரி, என்ன விட்டுறது மோட்டு. மோட்டு, என்னடா இது இப்படி சுத்துது? என்னோட மார்பிள்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. என்னோட மார்பிள்ஸ பாத்தீங்களா? பார்க்கவும் செஞ்சோம், அத கொஞ்சம் உணரவும் செஞ்சோம். அந்த மார்பிள்ஸ்ல சவாரி பண்ணிதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். உன் குடும்பத்தனத்தை கண்ட்ரோல் பண்ணாம நீ தொடர்ந்து வாழ்த்தனம் பண்ணிட்டே இருந்தா. மாஸ்டர் மோட்டு, நீங்க என்னோட மாஸ்டர். உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நானும் ஒரு பிரின்ஸ். அதனால எனக்கும் மரியாதை கிடைச்சாகணும். பிரின்ஸ் பிரதாப், இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க மரியாதை கொடுப்போம். வாங்க, ஜீப்ல ஏறுங்க, வாங்க. விக்கி, சொல்லுங்க மாஸ்டர், நீங்க என்னோட மாஸ்டர். போய் உட்காருங்க. முதல்ல வாழ்த்தனம் பண்ற, அப்படியே நல்லவன் நடிக்க முயற்சியும் பண்ற. என்னாச்சு மாஸ்டர், நீங்க எதுக்காக இப்போ கத்துனீங்க? எல்லாத்தையும் நீதான் பண்ணிருக்க. வேண்டாம் மட்டும் வேண்டாம். நீ அவனை தப்பி தவறி கூட அடிச்சிடாத. என்ன அவன் ஒரு பிரின்ஸ். கண்ட்ரோல் கண்ட்ரோல் மோட்டு. பத்துலும் இவன் நம்ம கூட வரானா, வாழ சுருட்டிக்கிட்டு தான் வரணும். அவகிட்ட சொல்லிடு, இவன் தண்டையே மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. என்ன நீங்க, நான் ஒரு சின்ன குழந்தை, நான் எப்படி மாறுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு மாஸ்டர், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அதனால நீங்க உங்களை மாத்திக்கோங்க. வாயை மூடிட்டு உட்காருடா. போடா பத்துலு. கொஞ்ச நேரம் என்ன அமைதியா தூங்க கூட விட மாட்டேன். அமைதியாகிறே. ஜீப் இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா இந்த ஜீப் இதுக்கு மேல போகாதுன்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம ஒட்டகத்துல போனா என்ன? குஷே அகமது, மாஸ்டர் ஹிம்னரேஸ் 2 ஒட்டகம் வேணும்னு சொல்லி இருந்தாரு. இதோ 2 ஒட்டகம் வந்துருச்சு. ஆனா ஒரு ஒட்டகமே எங்களுக்கு போதும்பா. இந்த பாயல எங்க 2 பேருக்கு நடுவுல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாலே சேஃபா இருக்கும். பையன்னு யார சொல்றீங்க மிஸ்டர் மோட்டு? எங்க ஊர்ல பிரின்ஸ் கூவர் சார்ன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்ட், நம்ம போகலாமா? விக்கி, கொஞ்சம் ஜாக்கிரதை. டேய் விக்கி, அக்கா பாரு பத்துலு, அவன் கீழே விழுந்துருவான். சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்ன இது? ஒட்டகத்துல போகலான்னு பார்த்தா ஒட்டகம் வேலை குடிச்சிட்டு போற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணு. பிரின்ஸ் சார் நில்லுங்க, ப்ளீஸ் நில்லுங்க. 2 ஒட்டகமா ஒன்னா நடந்து போகட்டும். மரியாதையா நிறுத்துறியா இல்ல கைதா மட்டும் ஒண்ணு வைக்கட்டுமா அவனுக்கு? ஒரு பிரின்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேட் மேனர்ஸ். நான் கேமல் ரேஸ்ல ஒரு சாம்பியன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பிரின்ஸ் விக்கி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. இல்லடா இப்படிதான் நடக்கும். பாத்தியா பாத்தியா, உனக்கு இல்லாத அதெல்லாம் உன் வீட்டுல இருந்துக்க. எங்க கூட வரும்போது நீ அமைதியா தான் இருக்கணும். உன்னோட இடத்துல உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு. ஒழுங்கா ஒரு நல்ல பையன் மாதிரி
மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு கூட வரணும் சரியா? ஒழுங்கா இருக்கியா? நாளைக்கு அரியணையில போய் நீ எல்லாம் உட்கார போற. இந்த மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? ஒரு நாட்டோட பிரின்ஸ்னா பிரின்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். போதும் போதும். உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. கண்ட்ரோல் மறந்துடாத, அவன் ஒரு பிரின்ஸ். சரி ஓகே. அச்சோ, என்னடா புதுசா ஏதோ கிளம்பி இருக்கு. இதுக்கு பேர் தான் டோர்னாடோ. பத்துலு, என்ன இது? வெல்கம் பிரின்ஸ், வெல்கம். நான் உனக்காக தான் இங்க பல மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வருவனி என் கண் இமைகளை கூட நான் மூடல. நீ உட்கார்ந்துட்டல, நீ நின்னுட்டு இருக்க. ரெண்டு ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதானே. உங்களை வரவேற்கிறேன்னு, அதுதான் முக்கியம். யாரு பாட்டி? உனக்கு என்னப்பா வேணும்? நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த விக்ரம் பிரதாப என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க இங்க இருந்து திரும்ப போயிடுங்க. இவனை கண்டிப்பா நாங்க உன்கிட்ட ஒப்படைக்கவே மாட்டோம். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. கடைசி முறையா எச்சரிக்கிறேன், நீங்க திரும்ப போயிடுங்க. உங்ககிட்ட கடைசி முறையா தான் சொல்றோம், திரும்பி போயிடு. என்கிட்ட மோதுற அளவுக்கு உங்ககிட்ட தைரியம் கிடையாது. ஏன்னா தைரியத்தால உருவாக்கப்பட்டவனா, எதுக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். சரி, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவன் என் அப்பாவோட ஒண்ணு விட்ட தம்பி அக்கூமா. இவன் கிட்ட இருந்து தப்பிக்கதான் நாம ரகசிய வழியில போய்கிட்டு இருந்தோம். ஆனா யாரோ இவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நாங்க சமாளிச்சிடுவோம். இது மட்டும் கொட்டுச்சுடா, பல்லு உள்ள போயிடும், உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் வெளியே வந்துடும். அதான் நான் சொன்னேன்ல, வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்னோட பேச்ச கேட்கல. மாஸ்டர், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் என்னவோ மேஜிக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட மோதக்கூடிய அளவுக்கு சக்தி இங்க யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன்னா தைரியத்தால நான் உருவாக்கப்பட்டவன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஓடுங்க.
நம்ம சமாளிக்க போறோமோ? ஆய், ஹோ, மோட்டு மேல பாரு, அட இந்த பக்கம். இவங்கிட்ட நம்ம ஈகிள் ஸ்டைல்ல தான் போராடி ஆகணும். இவன் என்ன பண்றான்? சபாஷ் மாஸ்டர் மோட்டு. Come on, மோட்டு. ஐடியா. விடுங்க. இப்ப இந்த ஒட்டகத்தை நாம எல்லாரும் அடக்கி வச்சிட்டோம். ஒட்டகம் எங்கடா இருக்கு பார்த்தலும்? அதான் நம்ம அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே. அட மோட்டு, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், அறையக்கூடாது. அவன் தப்பிச்சு போயிட்டான். நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஓட விட்டு அழகு பாப்பேன். அவரை விட்டுடு, அட விடு. விக்ரம் பிரதாப், எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. எப்பேற்பட்ட அடிபட்டாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு. எனக்கு அந்த சக்தியை நீ கொடுத்துரு, அதுவே போதும். அதுக்கப்புறம் உன்னை நானே விட்டுடுவேன். தேங்க்யூ மாஸ்டர் மோட்டு. You are welcome, Prince Vikram Pratap. வாங்க, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி போகலாம். அதோ அங்க கேமல் இருக்கு. ஓஹோ, பத்தலோ, இந்த மாதிரியான பாலைவனங்கள்ல பயணம் பண்றது இருக்குல்ல, ரொம்ப கொண்டாட்டமா இருக்குடா. ஆனா கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான் செய்யுது. ஆமா மோட்டு. ஓஹோ, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க மாஸ்டர் மோட்டு பத்லு வந்துருங்க. ஆனா நில்லுங்க குமார் பிரதாப். வாங்க மாஸ்டர், ரொம்ப ஜாலியா இருக்கு. எங்க அம்மா? நிஜமாவே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆஹா, பிரமாதம். எவ்வளவு ஜாலியா இருக்கு இதுல போறது. வாங்க குவர் விக்ரம் பிரதாப், உங்களை வரவேற்கிறதுக்காக நான் இங்க தயாராக இருக்கேன். இது என்ன மாஸ்டர் மோட்டு பத்லு? Help! இவன் எனக்காக இங்க காத்துட்டு இருக்கான். இஷ்டப்பட்டு நீ நடந்துக்கிற. யாரோட பேச்சு கேட்க மாட்டேன். அப்படி நீயா போய் மாட்டிக்கிறானே போயில. கோபப்படாத மோட்டு. கண்ட்ரோல், கண்ட்ரோல். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே run பண்ணிட்டே போலாம். தேங்க்யூ மாஸ்டர். அவன் ஐஸ் கடியில போய் மாட்டிக்கிட்டான். பூவர் சார், வெல்கம் பேக். நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களோட ஐஸ் கேட்ஸை எடுத்துக்கிட்டுமா? தாராளமா. நான் அரண்மனைக்கு தான் போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ மாஸ்டர் மோட்டு பத்லு, நீங்களும் வாங்க. இனிமே இங்க எந்த ஆபத்தும் கிடையாது. நாம அரண்மனையை நெருங்கிட்டோம். Yeah.
நாங்க தான் பிரின்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களோட ஸ்னோ பைக்கை நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க, இது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். சரி, இந்த அரண்மனை எங்க இருக்கு? அங்க பாருங்க. அவ்வளவு தூரத்திலயா? அந்த மலையில ஸ்னோவே இருக்காது. நோ ஐஸ். Thank you. பிரின்ஸ் பிரதாப், நாங்க இங்க கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கோம். ஏய், என்னை விடு விடு. விக்ரம் பிரதாப், நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நாங்களே வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். டைம் ஆயிடுச்சு, உங்க அரண்மனைக்கு போன சீக்கிரம் வாங்க. விக்ரம் பிரதாப். இந்த பையன் எங்க போறான்? இந்த தடவை பார்த்தா அவன் கண்ணத்துல பலாறு அறைய போறேன். அவன் வாயில எத்தனை பல்லு இருக்கோ அத்தனை பல்லும் கீழே விழத்தான் போகுது. மோட்டோ, கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவ ஒரு இளவரசன். ஆமா, இந்த ஸ்னோமேன் எதுக்காக அந்த பக்கம் திரும்பி நிக்குது? நாம வரும்போது அதோடைய பேக்க தான் பார்த்தோம், இப்பவும் அதோட பேக்கு தான் பாக்குறோம். அப்படின்னா அது திரும்புதுன்னு தானே அர்த்தம். அது அவனே தான், விடக்கூடாது. வா. பத்துலு, வா. குவர் விக்ரம் பிரதாப், உன்னை நான் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த 2 பேரைய கவனிக்க போறேன். நான் தான் அப்பவே சொன்னல, வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு என்ன வந்து குறை சொல்லக்கூடாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். Thank you, Prince. சார், You're welcome. சீக்கிரம் வாங்க, நம்ம உடனே போலாம். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் enjoy பண்ணிக்க. அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு என் கிட்ட வந்து நீ குறை சொல்லக்கூடாது. தேங்க்யூ மாஸ்டர் மோட்டு. நீங்க அடிக்கடி வந்து என்ன காப்பாத்திடுறீங்க. நானும் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து தொல்லையை ஏற்படுத்துறேன். பிரின்ஸ், நீங்க ஒரு ராஜகுமாரன். அதனால எப்பவுமே நீங்க புத்திசாலித்தனமா தான் நடந்துக்கணும். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் குறும்புத்தனமா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா பிரச்சனை வந்துட்டா நம்ம கிட்ட மூளை இருக்குல்ல, அதை சரியா பயன்படுத்திக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சரி மாஸ்டர், நான் இதை கவனத்துல வச்சுக்கிறேன். இங்க என்ன நடக்குது? அட, மகாராஜாவை எங்க மறைச்சு வச்சிருப்பாங்க? யுவராஜன் வந்துட்டாரு. நம்மளோட புவர் வந்துட்டாரு. இளவரசர் வந்துட்டாரு. இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க. இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க. இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க. புவர் சார் வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அக்குமா நம்ம மகாராஜாவை எங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கானே தெரியல. உட்காருங்க இளவரசரே. இப்ப இந்த சிம்மாசனத்துல நீங்க தான் உட்காரணும். சீக்கிரமாவே உங்களுக்கு ராஜாபிஷேகம் நடத்த போறோம். மந்திரியார், ராஜாபிஷேகத்துக்கான நேரத்தை முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அந்த நாளைக்கு நான் தான் முடிவு பண்ணுவேன். இவ எந்த ஆசனத்துல உட்காரணுங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். புரிஞ்சுதா? மகாராஜாவை கூட்டிட்டு வாங்க. உன்னை விட போறதில்ல.
பிரின்ஸ் பிரதாப். எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற குவர் விக்ரம்? அப்பாவும் மகனும் கண்டிப்பா சந்திச்சுப்பீங்க, நிச்சயம் சந்திச்சுப்பீங்க. ஆனா உன்னோட அந்த ஹீலிங் பவரோட சக்தி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த மாதிரி எதையுமே செய்ய முடியாது. இங்கேயும் வந்துட்டீங்களா? எதுக்கு அடிக்கடி குறுக்க தொந்தரவு பண்றீங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. கூப்பிடாத கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா வர்றீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இந்த ராஜ்யமும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, இந்த சிம்மாசனமும் சொந்தம் இல்ல, அதோட இந்த மக்களும் இல்ல. நாங்க எங்க குருவான ஹிம் நரேஷோட கட்டளையத்தான் முழுசா மதிக்கிறோம். எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க பிரின்ஸுக்கு பாதுகாப்பு கொடுத்தே தீருவோம். நெருங்க விட மாட்டோம். நிறுத்து. மாஸ்டர் பத்லு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் எவ்வளவு நேரம் மூச்சு விட போறேன், அதையும் பார்த்துடுறேன். ஐயோ, 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 ஐயோ. இவங்க எங்க போறாங்க? மட்டு இதை வந்துட்டேன். அடிச்சு நொறுக்குங்க. சண்டை போடு, எந்த மந்திரமும் பண்ணாம வந்து சண்டை போடு. அப்புறம் பாரு உன் நிலைமைய நான் ரொம்ப மோசமாக்குறேன். ஓஹோ, உன்னுடைய இந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிற மோட்டு. எல்லாரும் தள்ளி போங்க, யாரும் குறுக்க வரக்கூடாது.
ஒலிக்குது ஒலிக்குது. ஒருத்த நாம சொல்றத ஒழுங்கா கேட்கலன்னா சொல்ற விதத்துல அவனுக்கு நாம சொல்லணும். நீ குவர் விக்ரம் பிரதாப்ப காப்பாத்துறதுக்காக இவ்வளவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இப்ப அவனே உயிரோட இல்லாம இருந்தா அப்ப நீ யாருக்காக போராடுவ? அவன் கிட்ட இருக்க அந்த சக்திய அவன் உயிர்ல இருந்து நான் பறிச்சதுக்கு அப்புறமும் அவனோட உடம்புல இருந்து என்னால எடுத்துக்க முடியும். விக்ரம்! மாஸ்டர் மோட்டு, ஐம் சாரி. என்னாலதான் நீங்க இவ்ளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இந்த ஜவுஜவுடைய குவர் விக்ரம் பிரதாப் சிங் வாக்களிக்கிறேன். சிஷ்யனுக்கு குரு மேல எவ்வளவு பாசம்! குரு சிஷ்யனுக்காக தான் உயிரையே பணையம் வைக்கிறான். அதோட சிஷ்யன் குருவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கிட்ட இருக்கிற சக்திகளை பயன்படுத்துறான். நீ என்ன பண்ணாலும் அவன் உயிரோட எந்திரிக்க போறது இல்ல. அவன் எனக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்திருக்கான். விக்ரம் பிரதாப், பிரின்ஸ் பிரதாப், இந்தாங்க இதை பிடிங்க. வீரர்களே, இவனை சிறைப்பிடிங்க. உங்களுக்கு நான் கட்டளை இடுறேன், இவனை சிறைப்பிடிங்க. அக்குமா, காயங்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி எனக்குள்ள இருக்குங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்கிட்ட இன்னொரு பவரும் இருக்கு, அத பத்தி உனக்கு தெரியாது. இளவரசர் குவர் விக்ரம் பிரதாப் வாழ்க! இளவரசர் வாழ்க! ஜெய்! ஜெய்! ஜெய்!
கோமா, மகாராஜாவை ஏமாத்தி நீ அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட மேஜிக்கல் பவர்ஸ பறிச்சிருந்த இல்லையா? அது எல்லாத்தையும் உடம்புல இருந்து நான் எடுத்துட்டேன். இந்த பவர் எங்களுக்கும் வேண்டாம். பல காலமா இந்த பவர் எல்லாம் எந்த இடத்துல பாதுகாப்பா இருந்ததோ அதே இடத்துல பாதுகாப்பா இருக்கும். இப்ப மகாராஜா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை உனக்கு கொடுப்பாரு. அக்குமா, நான் கிங் பானு பிரதாப் உன்னை ஆயுள் முழுக்க சிறையில் அடைக்க போறேன். இவனை இழுத்துட்டு போங்க. மாஸ்டர் மோட்டு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாஸ்டர் மோட்டு. மொட்டு குணமாயிட்டான், மொட்டு குணமாயிட்டான். எனக்கு என்ன ஆச்சு? அக்குமா எங்க போடா? அட மொட்டு, நம்ம பிரின்ஸ் அவனை துவச்சி எடுத்துட்டாரு. இவரே பண்ணிட்டாரா? அது எப்படி? எல்லாத்துக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம். மோட்டு சார், நீங்க 2 பேரும் என் மகனை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்காக நீங்க உங்க உயிரை பணைய வச்சு போராடினீங்க. உங்க 2 பேருக்கும் நன்றி மாஸ்டர் மோட்டு பத்லு. பத்துலு, எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் விக்ரம் பிரதாப் ரொம்பவே அமைதியாயிட்டாரு. அப்படியே ஒரு இளவரசன் மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்காண்டா. நீங்க என் மகனுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க. என்ன வேணுமோ கேளுங்க, என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, எனக்கு இப்போதைக்கு சூடான சமோசா தான் வேணும். அதை கொடுத்தா என் மனசு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். அப்படின்னா வாங்க. வாங்க போகலாம். சமோசா ஜெய் ஹோ. சமோசா, 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 நிறைய சமோசா.